இங்கே நான் உங்கள் சமையல் சாந்தி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு பொடிங்க. அதுக்கு தேவையானது பாருங்கள். 1 டம்ளர் துவரம், 1 டம்ளர் 2 டம்ளர் துவரம் கடலை, 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 டம்ளர் 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, காஷ்மீரி மிளகு பவுடர், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, நல்லா பெரிய ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயங்க, 1 ஸ்பூன். ரெசிபி சொல்லிடுறேன். இது எல்லாமே நம்ம தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணணுங்க. பண்ணிவிட்டு பொட்டுக்கடலையும் தனியாக அரைச்சிடணும், வறுத்துடணுங்க. பருப்பு எல்லாமே ஒன்றா சேர்த்து போட்டுட்டு பொட்டுக்கடலை மட்டும் தனியாக வச்சுக்கலாங்க. பொட்டுக்கடலையும் கருவேப்பிலை பூண்டை தனியாக வச்சுக்கலாங்க. முதல்ல பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாங்க. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை அளவு சேர்த்து அரைச்சிட்டு கருவேப்பிலை பூண்டையும் சேர்த்து அரைச்சிடலாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கணுங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. வானலில் நெய் விட்டு கடுகு நல்லா பெரிய டேபிள் ஸ்பூனில் கடுகு போட்டுக்கலாங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் போட்டுட்டு ரெண்டுமே பொரிஞ்ச அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த காஷ்மீர் அதை ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பெருங்காயத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த பொடியெல்லாம் அரைச்சப்புறம் இதோட சேர்த்து இந்த தாளிப்போடு சேர்த்து நம்ம கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஆறின அப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாங்க. இது அம்பிகா பருப்பு பொடி டேஸ்ட்டு கிட்டத்தட்ட வருங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாசி பருப்பு உங்களுக்கு பிடிச்சதா? உங்களுக்கு எப்படி வந்தது? உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்தது? நல்லா வாசனை வர வரைக்கும் சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். துவரம் பருப்பு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். நல்லா வேறு என்ன ரெசிபி போடலான்னு சொல்லுங்கள். இன்னொன்று சொல்லணும், இந்த வீடியோ என் பாப்பா எடுக்கிறாங்க. அவளுக்கு தெரியாது, இதெல்லாம் குட்டி பாப்பா அவளுக்கு தெரியாது. எனக்கு அவள் தான் என்னோடய கேமராமேன். இப்போதைக்கு பொட்டுக்கடலையே தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது பூண்டு. இப்போ 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். பூண்டவும் கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கோம். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நல்லா ரோஸ்ட் பண்ணி இல்லை நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் ரெகுலராக செய்கிறது என் வீட்டில் இப்படி தான் செய்வேன் நான். ஏன்னா இதில் நல்ல பொட்டுக்கடலாம் இருக்கிறதுனால நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் ஒரு 20 நாள் வச்சுக்கலாங்க போகிறோம். அதுக்கு மேலெல்லாம் இருந்தால் நல்லாவும் இருக்காது. நான் ரெகுலராக இப்படி தான் செய்வேன். இந்த கருவேப்பிலையும் பூண்டும் நல்லா பொரிஞ்சு வெந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த கருவேப்பிலை முறுமுறுன்னு ஆகிடணும். முறுமுறுன்னு ஆகிட்டதுன்னா அது நல்ல பவுடர் ஆகிடும். நிறைய கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. தேங்க்யூ. இந்த பொடிக்கு தகுந்த கல் உப்பு போட்டுக்கலாங்க. இந்த பொடிக்கு தகுந்த கல் உப்பு வறுத்துட்டு இந்த பருப்போடு சேர்த்துக்கலாம். இந்த உப்பில் இருக்கிற ஈரமெல்லாம் இந்த வருத்தம்னா போயிடும். பொடி கொஞ்ச நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நல்லா பொரியுது பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஆறின அப்புறம் பொடி பண்ணிவிட்டு காட்டுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண என் பொண்ணுக்கான டின்னர் பாருங்கள். சாதம், நல்லா நெய், பருப்பு பொடியை போட்டுட்டு வத்த குழம்பு வச்சுருந்தேங்க இன்றைக்கி.
வத்த குழம்புலேருந்து கத்திரிக்காய் 2 எடுத்து வச்சு அப்பளம் வச்சு அவளோட ஃபேவரட் டின்னர். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.